சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய முழுமையான விளக்கத்துடன் பயிற்சியா நாம செஞ்சுட்டு வரோம். நாளை 1/3/2025 சனிக்கிழமை 32வது நாள் பயிற்சியை நாம செய்ய போறோம். இந்த 32வது நாள் பயிற்சியில நீங்க விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும். நீங்க இன்னைக்கு தான் முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் வாரம் மூலாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தை மனதில் தியானிச்சு நீங்க பயிற்சியை மேற்கொள்ளணும். இந்த பயிற்சி செய்யறதுக்கு ஒரே ஒரு விதிமுறை தான். நீங்க பயிற்சி செய்ய அமரும் நேரம், கிழமை அதை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத உணர்ந்து பயிற்சி செய்யணும். எந்த காரணம் கொண்டும் 49 நாள் செய்யக்கூடிய பயிற்சியில இடையில நீங்க விடுபடக்கூடாது. நீங்க இன்னைக்கு ராத்திரி தான் நேரம் கிடைக்குன்னா தாராளமா ராத்திரி செய்யலாம். 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க பயிற்சியை செய்யலாம். பெண்கள் மாதவிலக்கு காலங்கள்ல கூட இந்த பயிற்சியை செய்யலாம். தம்பதியினர் தாம்பத்தியத்துக்கு அப்புறமும் இந்த பயிற்சியை செய்யலாம். வெகு தூரம் நாம பிரயாணம் செய்யறோம்னா அந்த பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல கூட இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்து சூரிய நாடி செய்யணும்னா இடது அக்குள்ள வச்சுக்கணும், சந்திர நாடி செய்யணும்னா வலது அக்குள்ள வச்சுக்கணும். துண்டு எடுத்துன்னு போல அப்படின்னா சூரிய நாடி செய்யணும்னா வலது கையை எடுத்து இடது அக்குள்ள அப்படி வச்சுக்கணும். சந்திர நாடி செய்யணும்னா இடது கையை எடுத்து வலது அக்குள்ள அப்படி வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் நீங்க தொடர்ந்து வச்சுட்டீங்கன்னா அந்த நாடி மாறிடும். இந்த அளவுக்கு சுலபமா பயிற்சி இருக்கும்போது நான் ஏன் தினமும் நீங்க சொல்லிக் கொடுக்க எல்லா பயிற்சியும் செய்யணும்னு கேள்வி கேட்க கூடாது. இது ஒரு அவசர கால பயிற்சி, இந்த மாதிரி கைய வச்சுக்கிறதுங்கிறது. ஆனா முழுமையான பலன் கொடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் முறையாக 49 நாள் நீங்க பயிற்சி செய்யணும். இப்ப நாம 32வது நாள் பயிற்சியை மேற்கொள்வோம். சரயோகத்தினுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம். கண்ணை மூடிக்கங்க, மேருதண்ட முத்ரால உட்காந்துக்கங்க. மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஆ ஆ ஆ ஆ மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கோங்க. சகசிராரம் தலைப்பகுதியை மனசுல நினைச்சுக்கங்க.
இம் 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 மெதுவா தளர்த்திக்கங்க. இப்ப சரயோக பயிற்சியினுடைய இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம். ஒரு துண்டை எடுத்து 2 எட்ஜையும் பிடிச்சுட்டு கைய மடக்காம பின்னால கொண்டு போகணும், கைய மடக்காம முன்னால கொண்டு வரணும். இந்த பிரணவ மந்திர தியானம் செய்யும் போது மூலாதாரம், மணிப்பூரகம், சகசிராரம் தூண்டப்படும். அப்ப நாம எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வோம். அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும், அந்த வேலையாகவே மாறுவோம். அப்ப இந்த சரயோக பயிற்சியை செய்யும் போது நமக்கு எனர்ஜி வேணும், அதை விரும்பணும். அப்புறம் அந்த சரயோக பயிற்சியின் தத்துவமாவே நாம மாறணும். அதுக்காகத்தான் அந்த பிரணவ மந்திர தியானம் செய்யறோம். அடுத்த பயிற்சி கபாலபதி. ஏழு தடவைக்கு மேல செய்யக்கூடாது. அடுத்த பயிற்சி பஸ்திரிகா. இப்ப 32வது நாள் விசுத்தி ஆதாரத்தை மனதில தியானிச்சு சனிக்கிழமை 1/3/2025 சனிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலை 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த நேரம் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள, காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள இந்த நேரம் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யும். இப்ப நாம அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யக்கூடிய சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம். வாசி தண்டத்தையோ அல்லது துண்டையோ நீங்க இடது அக்குள்ள வச்சுக்கணும். இடது கை ஆதி முத்திரை. இப்ப வலது கையோடைய 4வது விரலால இடது மூக்க மூடிக்கணும். ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும், சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். கால் விரல்கள் ஹம் சோ, பாதங்கள் ஹம் சோ, கணுக்கால்கள் ஹம் சோ, கெண்டைக்கால்கள் ஹம் சோ, முழங்கால்கள் ஹம் சோ, தொடைப்பகுதிகள் ஹம் சோ, பிருஷ்ட பகுதிகள் ஹம் சோ, அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ, இடுப்பு பகுதிகள் ஹம் சோ,
கீழ்முதுகு பகுதிகள். ஹம் சோ. வயிற்று பகுதிகள். ஹம் சோ. மேல்முதுகு பகுதிகள். ஹம் சோ. மார்பு பகுதிகள். ஹம் சோ. கை விரல்கள். ஹம் சோ. உள்ளங்கைகள். ஹம் சோ. மணிக்கட்டுகள். ஹம் சோ. கீழ்கைகள். ஹம் சோ. முழங்கைகள். ஹம் சோ. மேல் கைகள். ஹம் சோ. தோள்பட்டைகள். ஹம் சோ. கழுத்து பகுதிகள். ஹம் சோ. வாய் பகுதிகள். ஹம் சோ. மூக்கு பகுதிகள். ஹம் சோ. காதுகள். ஹம் சோ. கண்கள். ஹம் சோ. நெற்றி பகுதிகள். ஹம் சோ. தலைப்பகுதிகள். ஹம் சோ. மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து, இப்ப நமக்கு அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை. இப்ப நீங்க உங்களுடைய முன்னோர மனதுல தியானிச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேட்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, ஆரோக்கியம் வேண்டும், அறிவு வேண்டும், தொழில் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், நல்ல திருமணம் நடைபெற வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியதெல்லாம் நீங்க கேட்கலாம். முன்னோர்கள் அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, 3 தலைமுறையை நினைக்கணும். பேரு தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம். பாட்டி தாத்தானே நினைச்சாலே போதும். அப்பா அம்மா வழி 2 பேர் வழி தாத்தா பாட்டிய மனதுல நினைச்சுக்கங்க. இப்ப அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க. இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட்ட எனக்கு தேவையானதெல்லாம் கேட்க போறேன்.
நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டின்னு இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 32வது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் நமது சேனல்ல மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகப்படுத்தி இருக்கோம். இந்த ஜாயின் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி மெம்பராக இணைந்து கொள்ளலாம். மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது வார ஞாயிற்றுக்கிழமை என்று கட்டணமில்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து நான் கூறக்கூடிய ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை தினந்தோறும் தவறாமல் முறையாக கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.